இந்த பிறந்த நாளில் அவரிடமும் அவருடைய தந்தை, தாய், அவருடைய சகோதரர்கள் அனைவரிடமும் நடந்த தவறுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். உண்மையில என்னடா காலிலே விழுந்து விட்டானடா, படுத்தே விட்டானடா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை. தவறுன்னு தெரிஞ்சா நம்ம போனோம், அதில் அவர் செஞ்ச தவறு இவர் செஞ்ச தவறு இதெல்லாம் நான் பேசலை. ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணுமே தவிர பகைமையை வளர்த்து கொண்டே போனா அது தவறாகத்தான் முடியும். இந்த 16 நாட்கள் சிறைவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கே நான் செய்த தியானமும் நான் படித்த 6 புத்தகங்களும் என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. அதனால பகைமை என்னைக்குமே வேண்டாம். நான் அங்கே கற்றுக்கிட்டது, இங்கே வந்து எனக்கு யாரெல்லாம் பகைமைகளாக இருக்காங்களோ எல்லாருடையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை தான் நாம் இனி தொடர்ந்து செய்ய போகிறோம். இதில் நான் வந்து மனப்பூர்வமாக அவருடைய சகோதரர் ஆட்லின் பால் நெல்சன் அவர்களுடைய ஃபேமிலிக்கு மனப்பூர்வம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, விரும்பாண்டி சொல்லுவார்ல, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷன், நீ மனுஷனா? சும்மா விளையாட்டுக்கு. ராமாயணத்திலும் சரி, ஜீசஸுடைய கதையிலும் சரி, ஜீசஸை ஈட்டியால குத்தி அவர் அவதூறு படிக்கும் போது சொல்றது என்ன? தேவனே, இவர்கள் தான் செய்வது இன்னதென்று அறியார், இவரை மன்னித்து விடும். அதே போல சீதா பிராட்டி அனுமனோட சொல்லும் போது நகஷத் நபராத்தியதி அப்படின்னு சொல்றாங்க. தவறு செய்யாத மனிதன் யார் இருக்கா? அனுமா, மன்னிச்சிரு. அது மாதிரி நாம செய்த தவறு அங்க அவங்க தவறா இவங்க தவறான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல லாபம் இல்லை. நட்பு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கம்மி. அதனால நம்ம வந்து இருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நலமுடன் வாழ்வோம். இப்போ நீங்க பார்க்குற வீடியோக்கு அப்புறம் நான் வந்து ஆட்லின் பால் சகோதரர், நீங்க இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு நீங்க போட போற இனிமேல் உள்ள வீடியோஸை நான் பார்க்க போறது இல்லை. நாம 2 பேரும் சமாதானமா போறது தான் இந்த சமுதாயத்துல நல்ல. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் இறைவன் மிகப்பெரிய வரத்தை கொடுத்துருக்கான். இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அது நம்முடைய மிகப்பெரிய வரம். இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் போகட்டும். நான் அவர் மேல கேஸ் கொடுத்திருந்தேன், அவங்க மேலேயும் கேஸ் கொடுத்திருந்தாரு. 2 பேருமே சமாதானம் போய் அவங்கவுங்க வேலையில் இந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது செய்வோம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தாழ்மை.